வணக்கம். ஆண்டாள் அருளை திருப்பாவை. கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முனை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திரா ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தோளே ரம்போவாய். இப்பாடலில் நற்செல்வன் தங்காயை அழைக்கிறார். யார் இந்த நற்செல்வன்? ராமனை விட்டு பிரியாத லக்வனை போல் கண்ணனை விட்டு பிரியாத ஒருவன் இருப்பான் என்றால் அவன் நற்செல்வன். அவன் கண்ணன் சேவையில் தன்னை மறந்தவனாம். அன்று பால் கறப்பதையும் மறந்து விட்டானாம். அதன் விளைவாக தாய் எருமையின் பாசம் பற்றி குறிப்பிடுகிறார். சில தினங்களே ஆகிறது கன்று ஈந்து. கன்றை விட்டு பிரிய மனமில்லை. தன் கொட்டிலை விட்டு நீங்கிவிட்டதாம் கன்று. தன் கன்றை நினைத்த மாத்திரத்திலேயே பால் சொரிய ஆரம்பித்து விட்டதாம். ஒரு எருமை சொரிந்த பாலிலேயே வீட்டு வாசல் சேராகிவிட்டதாம். எங்கள் ஆயர்குலத்தின் வளத்தை பாரீர் என்று பறைசாற்றுகிறார் ஆண்டாள். கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அம்மா நற்செல்வன் தங்காய், வெளியே வாருங்கள். பனித்தலை வீழனின் வாசல் கடைப்பற்றி. மேலே பனி பெய்கிறது, கீழே பால் சேரு. உன் வாசல் கடைப்பற்றி நின்று கொண்டிருக்கிறோம். நாம் யாரை பற்றி பாட வந்திருக்கிறோம்? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. சினம் வருமா ராமருக்கு? சினம் வருமா? தண்ணீரை போல் இருக்கும் சக்கரவர்த்தி திருமகனுக்கு சினம் ஏற்படுமா? இங்கு ராமனை இப்படியாக குறிப்பிடுகிறார். தன் மீது அம்புப்பட்ட போதே சினப்படவில்லையாம் அவர். ஆனால் சிறிய திருவடியான அனுமன் மீது அம்புப்பட்ட போது வெகுண்டெழுந்து விட்டாராம். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. இலங்கை வேந்தனை வென்று விட்டாராம். அந்த மனத்துக்கினியான எப்படி இவன் மனத்துக்கினியானான்? யார் அந்த ராமர்? மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்த ராமர் ஏகபத்தினி விரதன். ஏகபத்தினி விரதன் என்பதால் மனத்துக்கினியானார் என்றார் ஆண்டாள். அந்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாயமா? பாட அந்த அவ்வளவு புகழ்பெற்ற ராமரை பாடுவதற்கு உனக்கு மனமில்லையா? முதலில் வாய் திறவாய். இனித்தான் எழுந்திராய். இன்னுமா எழுந்திருக்கல? இதென்ன பேருக்கும்? இது என்ன பேய் போன்ற உறக்கம்? அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். கண்ணனின் பெருமைகளை அனைத்து ஆய்ச்சரும் அறிய வேண்டும் என்று உன் வாயிலில் காத்து கிடக்கிறார்கள். நீயோ உறக்கத்தில் இருந்து எழுந்து வராமல் இருக்கிறாய். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாய். அனைத்து இல்லத்தாரும் அறிந்து கொண்டார்கள். இப்படி நீ உறங்குவதை அனைத்து இல்லத்தாரும் அறிந்து கொண்டார்கள் என்பதை சூசமாக தெரிவிக்கிறார் அப்பெண்ணிற்கு ஆண்டாள். தேங்க்யூ.